ஹாய் யுவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கணும் போகிறோன்னா லன்ச்சு லன்ச்சும் டின்னரும் ஒரேடியாக பண்ணிடலான்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீஷோவில் ஒன்று வாங்கினேங்க விளக்கு. அது பார்த்தா ஒன்று நல்லாயிருக்கு, ஒன்று உடஞ்சி போச்சு. அதை நான் ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன். இது மாதிரி நீங்களும் மீஷோவிலையோ ஃப்ளிப்கார்டு வேறு எதுனாவது வந்துருந்துச்சுன்னா உடஞ்சிருந்துச்சுன்னா அதை திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் 2-3 நாள்லையே. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கே சில நாள் தெரியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் நாள் கழித்து தான் அதுலேயே ரீஃபண்ட்டு இருக்கா, ரிட்டன் ஆப்ஷன் இருக்கா, ரிட்டன் ஆப்ஷன் இல்லையான்னு கீழே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ரிட்டன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது மாதிரி பார்த்து வாங்குங்க. சில பொருளுக்கு ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சுட்டு அதில் தான் நம்ம தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இது ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பேங்கன் கா பர்த்தான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 குண்டு கத்திரிக்காய் இருக்குல்ல, அந்த குண்டு கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், தோல் பாருங்கள் உரிச்சா தானாக வருதுல்ல, அது மாதிரி தோல் உரிச்சா தானாக வரும். இது மாதிரி பட்டை பட்டையாக எடுக்கணும். நீங்கள் நல்லா வேக சுடலை அப்படின்னா அந்த தோல் வந்து ஒட்டிக்கும். அது நல்லா இது மாதிரி தனித்தனியாக வர மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தக்காளியும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். சுட்டு எடுத்து தோல் மட்டும் பிரித்து வச்சிடலாம். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாவையும் நான் சுட்டு வச்சுருக்கேன். ஸோ சைடில் அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே தக்காளியை மட்டும் சுட்டு வச்சுருக்கோம். வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் எப்போதும் போல் நல்லா சின்னமாக பொடிசாக அரிஞ்சிக்கணும். சின்ன சின்னதாக அரிஞ்சு ஒரு வெங்காயம் போட்டால் போதும் 2 குண்டு கத்திரிக்காவுக்கு. இதோட பூண்டு கூட நீங்கள் சுட்டு சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். நான் பூண்டு சுடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் பூண்டை என்ன பண்ணேன், உரித்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் செய்யும்போது பூண்டை வந்து இந்த நடுவில் கத்திரிக்காவுக்கு நடுவில் கீறல் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு பூண்டையும் மிளகாவையும் அதோடு சேர்த்து சுட்டுருங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அதுக்கப்புறம் பூண்டு நான் சொன்னேன்ல, அதை சின்ன சின்னதாக அதையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நீங்கள் செய்யும்போது பூண்டையும் மிளகாவையும் அந்த குண்டு கத்திரிக்காவுக்கு நடுவில் கீறல் போட்டு அதில் சொருகி வச்சிட்டிங்கன்னா 2 in 1 ஆகிடும். இதுவும் சுற்றும் அதுவும் சுற்றும். அது ஒரு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா, இந்த பூண்டோட டேஸ்ட்டும் மிளகாவோட டேஸ்ட்டும் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சுடுறதுக்கு மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதனால் நான் தனியாக எண்ணெயிலேயே வெங்காயம் வதக்கும்போது அந்த பூண்டையும் சேர்த்து வதக்கிட்டேன். எப்போதும் போல தான் இது எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போடாமல் சீரகம் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், பூண்டை நீங்கள் வந்து கத்திரிக்காயோடய சொருகி வச்சு சுட்டுருங்க. நான் மறந்துட்டேன். இது நல்லா பொன் நிறத்தில் வறுக்கணும்ல, அதே மாதிரி வதக்கி எடுத்துப்போம். நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காயையும் தக்காளியும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா பிசுக்கி வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும் நல்லா எண்ணெயில் வதங்கினா போதும். கொஞ்ச நேரம் விட்டு அதுவே நல்லா ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரை வெங்காயத்தோடு இது பண்ணும்போது அது பச்சை வாசம் போயிடுமா. பச்சை வாசம் போனோன்னே இந்த தக்காளி, நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய், சுட்டு வச்சுருக்க தக்காளி, சுட்டு வச்சுருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணிலாம் விட வேண்டாம்.
இது நான்ஸ்டிக் அதனால் ஒட்டலை. நீங்கள் சாதாரண கடாயில் பண்ணும்போது ஒட்டும். அதனால் நீங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்ற வேணாம். லாஸ்ட்டில் உப்பு போட்டு ஒரு கிளறி இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடோட பிணைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை ரசம் வச்சு அதுக்கு தொட்டுக்கவும் செஞ்சு சாப்பிட்டாவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பேங்கன் கா பர்த்தா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறது. ரசத்துக்கு நான் சுட்ட ரசம்னு சொல்லுவாங்க. இதில் பூண்டை சுட்டுக்கிட்டு வரமிளகாவையும் சுட்டுக்கிட்டேன். பூண்டு, வரமிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். இதை சுடும்போது நெடி சில பேர்த்துக்கு வரும், எல்லாத்துக்குமே நெடி ஏறும். கொஞ்சம் மூக்கை வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க, சில பேருக்கு அலர்ஜி இருந்ததுன்னா. இதே மாதிரி தக்காளியையும் சுட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி, பூண்டு, வரமிளகாய் 3ஐயும் சுட்டு இது மாதிரி மேக்ஸ் பண்ணி பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு எப்போதும் ரசம் வைக்கிற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அந்த தக்காளி சுட்டு வச்ச தக்காளியை பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், எப்போதும் போல் ரசம் வைக்கிறது தான். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன்னா கடுகு போட்டாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதோட தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடணும். அதுலேயே தக்காளி இருக்குல்ல, அதுலேயும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுதான் சுட்ட ரசம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இதோட மஞ்சள் பொடி போட்டு இறக்கும்போது கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ போட்டு இறக்குனிங்கன்னா முடிஞ்சிச்சு. சுட்ட ரசம், சுட்ட கத்திரிக்காய் தொக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த கொதி வந்துடுச்சா, இதோட சாப்பாடு போட்டு ரசம் போட்டு அந்த தொக்கு வச்சா முடிஞ்சிருச்சு.